ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஹெல்த்தியான மில்க் டோஸ்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் டோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம 2 பிரெட் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் பிரெட் இல்லைனா ஒயிட் பிரெட் ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பிரெட்டில் வந்து நல்ல மெல்ட்டான பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டோஸ்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா தவாவை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆன அப்புறம் இந்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற டோஸ்ட்டை வந்து தவாவில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து நல்லா 2 பிரெட்லையும் நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இந்த சுகர் சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பிரெட் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். மில்க் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் வந்து தேவைப்படும். இந்த மில்க்கையும் நல்லா அந்த டோஸ்ட்டு மேலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த டோஸ்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே டோஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் திரும்பியும் நம்ம பட்டர் தடவிக்கலாம். இந்த பட்டர் வந்து நல்லா நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிடணுன்னா பட்டர் வந்து நிறையாவே தடவிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம மீதமாக இருக்கிற பாலை வந்து நம்ம ஊற்றிப்போம். 2 பக்கமும் நல்லா மில்க் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மில்க் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எக்கு சேர்க்கணும் மற்ற எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.